சார் எனக்கு நீங்க தீட்சை கொடுத்த அன்னைக்கே நான் சொன்னேன். நான் இந்த மாதிரி எனக்கு தலையில பின்பக்கம் அந்த நடுப்பகுதியில எனக்கு அந்த ஒரு ஒரு மையம்னு நினைக்கும் போதெல்லாம் அங்க ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு அதிர்வு அதிர்வு ஏற்படுது. இப்ப நீங்க கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே எனக்கு அது ஆக்டிவேட் ஆரம்பிச்சிடுது. அது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. பொதுவா அந்த பிள்ளரி காலத்து பக்கத்துல 2 வர்ம புள்ளிகள் இருக்கு. அத நம்ம மையம் சொல்லுவாங்க. அத சில பேர் அது நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஆற்றலோட சம்மந்தப்பட்டது சொல்லுவாங்க. இது உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகுது. என்ன அதோட பேர் எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வரல. அந்த 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 ஆற்றல் உங்களுக்கு அந்த இடத்துல உணரப்படுது. உங்களுக்கு மாதிரியே எல்லாருக்கும் உணரணுமா இல்லை. சில பேருக்கு புருவ மத்தியில தெரியும், சில பேருக்கு உச்சியில தெரியும், சில பேர்ல உடம்புல அதான் அவங்க எந்த இடத்துல அவங்க ரிலாக்ஸா இருக்காங்களோ, எந்த இடத்துல அவங்க இருக்க கவனம் போய் பழகி இருக்கோ, அந்த இடத்துல அந்த உணர்வை நம்ம உணர முடியும். அது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க நீங்க அதை கவனிங்க. ஆனா அது எனக்கு அந்த இடத்துல கவனம்லாம் இது வரைக்கும் நீங்க எனக்கு அந்த இது கொடுக்குற வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் நான் கவனம் அந்த ஏரியால வச்சதுல. புருவ மத்தியில வேணா கவனம் வைக்கலாம். பட் எனக்கு எப்போ இது பண்ணாலும் சரி, வேற ஏதாவது தியானம் போது கூட எனக்கு புருவமத்தி ஞாபகத்துக்கு வருது. பட் உங்களோட இதுங்கும் போது இந்த இரையாற்றல் அப்படி எந்த ஒரு கிளாஸ் போது மட்டும் எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் பின் தலையில ஆட்டோமேட்டிக்கா அது ஏன் இப்படி ஆகுதுங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. அதனால கேட்டேன். அதான் அது வரட்டும், அது கவனிங்க. ஒண்ணும் அது இது பண்ணுவாங்க. நீங்க எதிர்பார்க்கவும் வேணாம், அது வர்றத வெறுமனே கவனிங்க. நிச்சயமா அதை எதிர்பார்க்கிறதே இல்ல. ஆனா அந்த அந்த இது நிகழ்வு வரும்போது டக்குன்னு அது தானாவே அது ஆக்டிவேட் ஆயிடுது. அது என்னங்கிறது எனக்கு புரியல. அதனால கேட்டேன். சரிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த இடத்துல தூண்டல் இருக்கும். அது நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட நிறைவு ஏற்பட்ட பிறகு அடுத்த கட்டத்துக்கு அது மாறிடும். நம்ம அதை பர்மனன்ட் அப்படின்னு நினைச்சுக்க வேணாம், இயல்பை கவனிங்க. அதனால இப்ப நான் மையம்னு சொல்லும் போது நான் ஒரு குறிப்பிட்ட இடத்த நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நிறைய சித்தர்கள் நம்மளுடைய இருபுருவ மத்தின்னு சொல்லுவாங்க. கண்களோட இந்த மையத்துல இருக்கக்கூடிய அந்த பாப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது நடுவுல பாருங்க நீல நிறத்துல வருது, அதுதான் மையம் சொல்லுவாங்க பொதுவா. இடது பக்கத்துலயும் வலது பக்கத்துலயும் இருக்கும். இடது பக்கத்துல இருக்கிறத தாயின்னு சொல்லுவாங்க, வலது பக்கத்துல இருக்கிறத தந்தைன்னு சொல்லுவாங்க. சக்தி சிவம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மையத்துல உள்ள அந்த நீல நிறத்துல இருக்க ஒரு சின்ன வட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் இறந்த பிறகு காணாம போயிடும். இறந்தவங்க கண்ணு திறந்து பாக்குறாங்க பாருங்க, அந்த இடத்துல பூஞ்சை இது அடிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் முத நம்ம கருவுல உருவாகிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதைத்தான் மையம்னு சொல்லுவாங்க. ஆனா அதை கூட நம்ம முக்கியமா இது பண்ணிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல அந்த இது இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த சொல்லுவாங்க. அது நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம். நமக்கு அந்த நேரத்துல என்ன உணர்றோம், நம்ம கவனம் எங்கே போகுது, அது நம்ம அதை கவனிங்க. நம்ம ஒரு விஷயத்த முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா மற்றதை நம்ம தப்புன்னு சொல்ற மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் இல்ல சார், நான் முக்கியத்துவமே கொடுக்கல. பொதுவாக மற்றவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. கண்டிப்பா சார். உங்களுக்கு நீங்க உங்க பையன் அது அங்கே கவனிங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சீரும் கொல்லின்னு சொல்லுவாங்க. அந்த மையம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல உணர்வு ஏற்படும். அதை நான் கவனிச்சிருக்கேன். பிடரி வர்மத்துக்கு 2 பக்கமும் இருக்கும். சீருங்கொல்லி சொல்லுவாங்க. அந்த வர்மத்துல ஒரு ஆக்டிவேஷன் நடக்கும் சில பேருக்கு. அதுதான் உங்களுக்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். அது கவனிங்க வெறுமை. அது என்ன சார், அது அப்படி இருக்கிறதுனால என்ன இது, அது ஏதாவது இருக்குங்களா? இல்ல, அந்த இடத்துல அதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட மையத்துல ஒண்ணு. அது ஏற்படும் போது நமக்குள்ள ஒரு ஆற்றல்கள் நம்ம புதுப்பிச்சுக்கிறோம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க, மேம்படுது அல்லது புதுப்பிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும். ஆனா எல்லாருக்கும் அதே இடம் அவசியம் இல்லை. அதுக்காக தான் சொல்ல வந்தேன்.
சரிங்க, சரிங்க. தேங்க்யூ. நல்லதுமா.